வணக்கம் சொந்தங்களே. அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு தான் ஒரு லட்டு செஞ்சு காட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிஷ். பார்த்தீங்கன்னாக்கா வாயில் போட்டதுமே அப்படியே கரையக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க. 400 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை. அது பார்த்தீங்கன்னா 1/3, அதாவது 4ல் நம்ம வந்து ஒரு பங்கு குறைச்சிக்கணும். இப்போ 4 மடங்கு ரவைனாக்கா 3 மடங்கு தான் சர்க்கரை இருக்கணும். முக்கால் பாகம் பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் வந்து திராட்சை, உலர்ந்த திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 மில்லி வந்து பால், காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். மொத்த பொருள் தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. அதே போல் நம்ம பாத்திரமும் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம இது வறுக்கும் போதே திராட்சை ஆட் பண்ணி விட்டுறோம். முந்திரி நல்லா சேர்ந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திராட்சை ஆட் பண்ண வேண்டியது. திராட்சை வரையும் நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே பலூன் மாதிரி நல்லா வரும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடணும். அதுலேருந்து முந்திரி பருப்பு, இந்த திராட்சை எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றி வேண்டியதுதான். முந்திரி திராட்சை நம்ம வறுத்த நெய்யிலே பார்த்திங்கன்னா இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் வறுக்கும் போது பார்த்திங்கனாக்கா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாடை இல்லாமல் நம்ம செய்யும் போது தான் இந்த ரவை லட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும். இதை அடி பிடிக்காத. ரவை நல்லா வறுபட்டு போச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ரவை பார்த்தா நல்லா ஆறணும். ஒரு 5 நிமிஷம் ஆறினதும் மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்து வேண்டியது தான். இதை சர்க்கரை தனியாகவும் நம்ம ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். வறுத்த ரவை லேசாக ஆற வச்சாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அப்படி சாப்பிடும்போது தான் வாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் இந்த லட்டு. இந்த குறப்பெல்லாம் ரொம்ப இல்லாத இருந்தால் தான் சாப்பிடவும் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ரவையை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இந்த சர்க்கரையை பார்த்திங்கனாக்கா இதையும் ஒரு ஓட்டி எடுத்து வந்துடலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா இதையும் ஒரு ஓட்டி எடுத்து வந்தாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ரவையும் சரி சர்க்கரையும் சரி அப்படியே பவுடராக அடிக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் குறப்பாக இருக்கலாம். இந்த ரவை சர்க்கரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 400 கிராம் ரவைக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான். முக்கால் பங்கு இதுதான் கரெக்ட் அளவு. நீங்கள் எப்படியோ வாயில் போட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நெய்யிலே கூட செய்யலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காய்ச்சின நெய்யை நல்லா ஊற்றிய கூட நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஆனால் வீட்டில் வயசானவங்களாம் இருந்தால் பார்த்திங்கன்னா நெய் வந்து அவ்வளோ ஒத்துக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பிபிலாம் இருக்கும் வயசானவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபுல் நெய்யை வந்து ஒத்துக்காது. ஆனால் நீங்கள் நெய்யில் செய்யணும் ஆசைப்பட்டிங்கன்னா காய்ச்சின நெய்யிலே வந்து உருண்டை பிடிக்கலாம். பிடிச்சிங்கனாக்கா 1 மாதம் ஆனால் கூட கிடாது. பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் காய்ச்சின பாலை தான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். நான் இது அந்தளவுக்கு வந்து உடம்பு ஒன்றும் பண்ணாது. பாலை சேர்க்கும் போது நம்ம இது 10லேருந்து 15 நாளைக்கு நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். இதை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். காய்ச்சல் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்.
ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கலக்கலாம். ஒரு 100 மில்லி அளவுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாக இருக்குது. ஒரு பக்கமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான். பால் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்க வரும். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கனாக்கா இதை. நல்லா அழுத்தி நல்லா பிடிக்கணும் பார்த்திங்கன்னா. நல்லா அழுத்தி பிடிச்சா தான் நல்லா கெட்டியாக வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் நெய்யெலாம் நம்ம சேர்த்ததால் இது சத்து நல்லா அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் நல்லா அழுத்தி இந்த உருண்டையை பிடிக்கணும் பார்த்திங்கன்னா. நல்லா அழுத்தி தான் பிடிக்கணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் பார்த்திங்கன்னா. இன்றைக்கி நம்ம அண்டேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ரவா லட்டு தான் ரெடி பண்ணேன். நான் என்னென்ன அளவு போட்டிருக்கேன்னா அதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே அளவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் பார்த்தீங்கன்னாக்கா. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாம். இது ரொம்ப சத்தானது கூட. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அண்டேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.